எண்ணு 12/9. செய்தி வெளியீடு ஜூன் 8, 2026. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை. அமைச்சர் திரு சி.டி.ஆர். நிர்மல் குமார் தகவல். சென்னை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்தில் இன்று ஜூன் 18, 2026 உதவி செயற்பொறியாளர் பதவியிலிருந்து செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு பெற்ற 300 பொறியாளர்கள் சார்பில் வெளிப்படைத் தன்மையுடன் ஒரே நேரத்தில் பதவி உயர்வு வழங்கியதற்கு மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.டி.ஆர். நிர்மல் குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பேசியதாவது: தமிழ்நாடு மின்வாரியத்தை சீரமைத்து ஊழல் மற்றும் முறைகேடுகளை முற்றிலுமாக ஒழித்து ஊழியர்களின் நலன்களை உறுதி செய்வதே அரசின் முதன்மை நோக்கமாகும் என்று மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.டி.ஆர். நிர்மல் குமார் தெரிவித்தார். மின்வாரிய பொறியாளர்களுக்கான பதவி உயர்வு ஆணைகள் வழங்கியதற்கு மின் வாரிய பொறியாளர்கள் சார்பில் பாராட்டினையும் நன்றியையும் தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அதன் ஊழியர்களே முதுகெலும்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். மின்வாரியத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் திருப்தியுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றினால் மட்டுமே பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியும் என்றார். மின்சாரத்துறையின் பொறுப்பை ஏற்றவுடன் வாரியத்தில் நீண்டகாலமாக நிலவி வந்த நிதி இழப்புகள், முறைகேடுகள் மற்றும் தேவையற்ற செலவினங்களைக் கண்டறிந்து அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில வாரங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் குறிப்பிடத்தக்க அளவில் நிதி இழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளன என்றும், மீதமுள்ள அனைத்து குறைபாடுகளையும் விரைவில் முழுமையாக சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக பதவி உயர்வு, பணியிட மாற்றம் உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகளில் ஊழல் நிறைந்தும் வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலை இருந்து வந்ததாகவும், சிலர் ஓய்வு பெறும் வரை ஒரே பதவியில் நீடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இனி தகுதி மற்றும் மூப்பு அடிப்படையில் உரிய நேரத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் என்றும், ஊழியர்களின் உரிமைகள் தாமாகவே அவர்களை சென்றடையும் வகையில் வெளிப்படையான நிர்வாகம் செயல் என்றும் உறுதியளித்தார். மேலும், தேவையற்ற நிர்வாக பணியிட மாற்றங்கள் மூலம் ஊழியர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் நடைமுறைகள் இனி அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும், காலி பணியிட விவரங்கள் வெளிப்படையாக வெளியிடப்பட்டு விருப்ப அடிப்படையிலான பணியிட மாற்றங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மின்வாரியத்தில் நிலவி வரும் பணியாளர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு